தினமும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட சிறுவன். ரோஹித் என்ற 10 வயது சிறுவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. தினமும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது. காலை சிப்ஸ், மதியம் பர்கர், இரவு பீட்சா, எப்போதும் சாக்லேட். அம்மா அரிசி, காய்கறி, பழம், பருப்பு போன்ற ஆரோக்கியமான உணவு செய்து கொடுத்தார். ஆனால் ரோஹித் எப்போதும் சொல்வான், அம்மா, இது வேண்டாம். எனக்கு டேஸ்டி ஃபுட் வேண்டும். ஒரு நாள் பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்தது. விளையாட்டு நேரத்தில் எல்லா குழந்தைகளும் ஓடிக்கொண்டிருந்தனர். ரோஹித் ஓடத் தொடங்கினான். ஆனால் சில நிமிடங்களில் அவன் மிகவும் சோர்ந்து போனான். மூச்சு வாங்க முடியவில்லை. கால்கள் வலித்தது. அவன் தரையில் உட்கார்ந்தான். அவன் நண்பன் அர்ஜுன் கேட்டான், என்னடா இவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போயிட்டே? ரோஹித் சோகமாக சொன்னான், எனக்கு தெரியல. உடம்பு பலவீனமாக இருக்கிறது. அப்போது விளையாட்டு ஆசிரியர் வந்து சொன்னார், ரோஹித், நம்ம உடம்பு ஒரு இயந்திரம் மாதிரி. ஆரோக்கியமான உணவு தான் அதற்கான எரிபொருள். தவறான உணவு சாப்பிட்டால் உடம்பு சரியாக வேலை செய்யாது. அந்த மாலை ரோஹித் அமைதியாக வீட்டுக்கு வந்தான். அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நாளை முதல் நீ செய்யும் உணவு தான் நான் சாப்பிடுவேன். அம்மா மகிழ்ச்சியாக பழங்களும் வீட்டில் செய்த உணவும் கொடுத்தார். சில நாட்கள் கழித்து ரோஹித் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதை குறைத்தான். காய்கறி, பழம், முட்டை, பால் சாப்பிட ஆரம்பித்தான். சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு பெரிய மாற்றம். விளையாட்டு நேரத்தில் அவன் வேகமாக ஓடினான். சோர்வு இல்லை. மிகவும் உற்சாகமாக இருந்தான். அவன் நண்பன் சொன்னான், ரோஹித், நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே. ரோஹித் சிரித்துக் கொண்டு சொன்னான், ஏன்னா இப்போ நான் உண்மையான உணவு சாப்பிடுறேன். கதையின் நெறி: ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.